காலை தூக்கி உட்காந்து போ போ என்னவன குத்துறார். கருடன் கேட்குறாரு, எங்கே போகணும்? போன்னு இருந்தான்னா, நான் மனசில் என்ன நினைக்கிறேனோ அந்த இடத்துக்கு நீ போக வேண்டாமா, அந்த குளத்தங்கரைக்கு போங்கிறார். கருடன் கேட்குறாரு, எந்த குளத்தங்கரைக்கு போகணும்? திடீர்னு இப்போ போய் பேருந்தில் ஏறி உட்காந்து எங்கூருக்கு ஒரு சீட்டு கொடுன்னு அவர் என்ன பண்ணுவார்? எங்கூர்னு ஒரு ஊர் பேர் சொன்னா தான் அவரால் சீட்டு கொடுக்க முடியும். அதை போல் பெருமான் உட்காந்து என் மனசை தெரிஞ்சு நீ திறந்துக்க வேண்டாமா, அந்த யானை கூப்பிடுறது பார், உடனே அந்த குளத்துக்கு போ. தன்னால் முடிஞ்ச அளவுக்கு கருடன் வேகமாக பறக்கிறார். பெருமானுக்கு இருந்த பரபரப்பில் இப்படி முன்னாடி போட்டிருந்த மாலையெல்லாம் பின்னாடி போயிடுத்தான், பின்னாடி போட்டிருந்த ஆபரணம்லாம் முன்னாடி வந்துடுத்தான், தலையெல்லாம் கலைஞ்சு போயிடுத்தான், நெத்தியெல்லாம் அழிஞ்சு போயிடுத்தான். அவ்வளவு பதற்றம் அந்த யானையை காப்பாற்றணும். பெண்ணுலாம் சடையினாலும் பிரமனு முன்னை காண்பான் எண்ணிலா ஊழி ஊழி தவம் செய்தார் வெள்ளுக நிற்ப விண்ணுளார் வியப்ப வந்த ஆனைக்கந்த அருளையீந்த கண்ணுரா உன்னையன்னோ கலகளா கருதுமாறே. பிரம்மாவோ ருத்ரனோ இந்திரனோ ரிஷிகளோ இவரை தரிசிக்கணும்னு நாம எத்தனை 1000 வருஷமா தவம் புரிஞ்சுட்டு இருக்கோம்.